வானோர் போதல துள்ளும் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போதிடும் வானோம் போதல துள்ளும் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமாமே ஏன் உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று நாள் வரை அன்பு ஆதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று. தலைமுறை தலைமுறையாக தாங்க வினோதமாக நம்மை உலகத்துக்கு முன் தோன்றதாக இருக்கிற தேவன் நடத்தி வருகின்றாரே அவர் உயர்த்தி பாடுவோமே. ஆமென். கைகளை தட்டி பாடுவோமே. தலைமுறை தலைமுறை தாங்க வினோத உலகமும் போற்றி ஒளியாக தலைமுறை தலைமுறை தாங்க வினோத உலகமும் போற்றி ஒளியாக ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே ஓனாண்டவரே பொருளேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஓனாண்டவரே பொழுதேற்று. தினம் தினம் உலகில் செய்வளவானாவாய நடத்துகின்றவராக இருக்கிறாரே. தினம் தினம் உலகில் செய்வளவான என்னை பொறுப்பவனோம் மேலான. தினம் தினம் உலகில் செய்வளவான என்னை பொறுப்பவனோம் ஆத்துமமே என் முழு உள்ளமே ஓனாண்டவரே பொழுதேற்று நாள் வரை அன்புவை ஆதரித்த ஓனாண்டவரே பொழுதேற்று. கரோனா வியாதி வந்தாலும் கொள்ளை நோய் நம்மை தாண்டவம் செய்தாலும் நம்மை நடத்தி வந்த கிருபையை நினைத்து பாடுவோமே. வாய்தை நோய் துன்பம் மாற்றியானந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த. வாய்தை நோய் துன்பம் மாற்றியானந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த. ஆத்துமாவே ஏன் முழு உள்ளமே ஓனாண்டவரே ஆண்டவரோடு போற்றுமே. நாள் வரை அன்பு ஆமென். வைத்தாதரித்த ஓனாண்டவரே பொழுதேற்று. ஆமென். போற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றம் பெருமையினால் முடிசூட்டும். போற்றினக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றம் பெருமையினால் முடிசூட்டும். ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஓனாண்டவரே பொழுதேற்று நாள் வரை அன்புவை ஆதரித்த ஓனாண்டவரே பொழுதேற்று. புதுமிகம் தேர தோத்தரி தினமே என்று ஒவ்வொரு நாளும் அவர் தேடுகின்றவர்களாக புதியின் சத்தத்தை வைத்துகின்றவர்களாக பாடுவோமே. ஆமென். கைகளை தட்டி பாடுவோமே. புதிமிகம் தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே
உடனிருந்த மனிதர்கள் மரித்தார்கள். கொள்ளை நோ விலைய தாண்டம் ஆடினது. போகின்ற மனிதன் திரும்பி வருகாத நேரங்களில் உன்னையும் என்னையும் பத்திரமாக நடத்தி வந்த கிருபை அவர் நடத்தி வந்தாரே. எவ்வளவுப்பட்ட சோதனை இருக்கும்போதும் பலவிதமான இக்கட்டுகள் போராட்டங்கள் இருக்கின்ற நேரங்களும் ஒவ்வொரு நாளும் உன்னையும் குடும்பங்களையும் சொந்த பந்தங்களையும் பார்க்க கிருபை செய்கின்றாரே. போராட்டங்கள் எப்படிப்பட்ட நேரங்களிலும் அக்னியில் நடந்து வருகின்ற நேரங்களிலும் உனக்கும் எனக்கும் ஜீவனை தருகின்றாரே. அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க அவர் தெரிந்து கொண்ட நோக்கம், அவர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம், இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அழைக்கின்றார். என் ஜனமே, என் ஜனமே என்று அழைக்கின்றார். அவரோ நம்மை தெரிந்து கொண்டார். நாமல்ல அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டு நடத்துகின்றாரே. போராட்டங்கள், சூழல், அக்னி, வேதனை, துன்பங்கள் என்னால முடியவில்லையே என்று நினைக்கின்ற நேரங்களிலும் அவர் கண்மணி போல நடத்தி வருகின்றாரே. இணைந்து பாடுவோமே. அக்னியில் நடந்து வந்த போதும் சேதம் ஒன்றும் இல்லையே அப்பா, தண்ணீரில் நடந்து வந்தோம் நாங்கள் முடுங்கி போகவில்லையே என்று கைகளை தட்டி மனதார போற்றுவோமே. நினைத்து பாருங்கள், குடும்பங்களை நினைத்து பாருங்கள், சோதனைகளை நினைத்து பாருங்கள், போராட்டங்களை நினைத்து பாருங்கள். அவர் நடத்தி வந்தாரே. நினைத்து உங்களுடைய சோதனைகளும் வேதனைகள் நினைத்து எங்களை நடத்தி வந்தீரே என்று அக்னியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்னியில் வருகின்ற நேரங்களும் நம்மை நடத்தினாரே. மனதார போற்றுவோமே. செங்கடலை நீர் திரளாக இருந்த தேவன், செமையான பாதை தந்த தேவன் நீர் என்று மனதார போற்றுவோமே. ஆமென். கைகளை தட்டி பாடுவோமே. செங்கடலை நீ திறந்தே பாதை தந்தே, எரிகோரி கோட்டைகளை யோசனையால் தகந்தே, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே, கோலியாத்தின் யோசனையை ஒரு நொடியால் வென்று விட்டே. ஆமென். எங்கள் தேவனே, எங்கள் ராஜா, எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள்
சொல்லுவோம், எங்கள் தேவனேர் மனதார் உணர்ந்து சொல்லுவோம். பாடுகள், உபத்திரங்கள், அக்கினி எப்படி நாளை நாங்கள் சந்திக்க போகின்றோம் என்று நினைத்த நேரங்கள் நினைத்து பாருங்கள். போராட்டங்கள் இருக்கின்ற நேரங்களில் வியாதி என்ற கொடுமை ஒரு பக்கம், பலவிதமான சோதனை இருக்கின்ற நேரங்களிலும் உன்னையும் என்னையும் குடும்பங்களையும் திருச்சபையும் நடத்தி வருகின்றாரே, சேதமில்லாமல் நம்மை நடத்தி வந்தாரே, கொள்ளை நோய் விலையை தாண்டவும் ஆடுகின்ற நேரங்களிலும் நடத்தி வந்தாரே, உனக்கும் எனக்கும் தந்த ஜீவன் அவரை தேட இவர்கள் என் ஜனங்கள் என்று அழைக்கின்றார். அலங்காரமான மாளிகை என்று வீடை தந்திருக்கின்றார். உனக்கும் எனக்கும் நீ கேட்பதை எல்லாம் தருகின்றார். எதற்கு? சுகபோகமாக வாழ்வதற்கல்ல, ஆண்டவரை தேடி ஆராதிக்க. ஆராதித்து நான் உங்களை போற்றுவேன். எங்க பிள்ளைகளோட எங்க சந்ததிகளோட நான் மாளிகையில் ராப்பகலாக அமர்ந்திருப்பேன், துதித்து அமர்ந்திருப்பேன், துயரம் நான் மறந்து ஒவ்வொரு நாளும் இருப்பேன் என்று மனதார பாடுவோமே.
காவலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். மாளிகைக்குள்ளாக உம்மை தேடும்போது கவலை இல்லையே. உலகத்தில் எப்போதும் கவலை கண்ணீரும் இருக்கின்ற நேரங்களில் ஆண்டவரே ஒரே ஒரு இடம் தானே உடைய மாளிகை, உடைய அரண்மனை எப்போதும் நிம்மதி என்ற சத்தத்தை சொல்லுகின்றது. நிரந்தரமான வாழ்வை தருகின்ற இடம், பரிசுத்தமாக அந்த புண்ணிய பூமி எங்களுக்கு நிம்மதியை தருகின்றது. உடைய மாளிகைக்குள்ளாக நாங்கள் தேடும் போது, குடும்பங்களாக ஆராதிக்கும் போது எவ்வளவு மாபெரும் பாக்கியமாக இருக்கின்றது. குடும்பங்களாக, பிள்ளைகளாக, சொந்த பந்தங்களாக இணைந்து சுவாமி உம்மை ஆராதிப்பது தான் வாழ்வை. வாழ்வு வாழ்வது நிரந்தரமான வாழ்வு, பரிபூர்ணமான வாழ்வு. அது ஆராதனைக்குரியவர் அவர் தான், ஆராதனை நாயகன் அவர் தான், ஆராதனைக்கு உரியவர் அவர் தான் என்று ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டது ஆராதிக்க, நீர் எங்களை தெரிந்து கொண்டது உம்மை போற்ற. நீர் இஸ்ரவேல் ஜனத்தை அக்கினியில் இருந்தோம், செங்கடல் இருந்தோம், பலவிதமான சோதனை இருந்தோம் அவர் அழைத்தது உம்மை தேட, பாலும் தேனும் ஓடுகின்ற காணலுக்குள்ளாக இரவும் பகலும் ஆராதிக்கத்தானே மனதார சொல்வோமே. அதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆயுள் முடியும் வரை தந்த தேவனுக்கு மனதார கண்களை மூடி உள்ளத்தில் நாயத்தில் இருந்து சொல்வோமே. உதடுகள் கனியான ஸ்தோத்திர பலியை செலுத்துகின்ற நேரம் இது. பரிபூரணமானந்தம், நித்தியமான மகிழ்ச்சி இங்குண்டு என்று உணர்ந்தருளாக. சுகத்தை தந்த தேவனுக்கு, பலனை தந்த தேவனுக்கு, வாழ்வு தந்த தேவனுக்கு மனதார நன்றி சொல்வோமே.
சேரபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதிக்கும் போது பரிசுத்தர் 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 என்று கூட்டம் திரள் திரளாக உயர்த்தும் போது வாசம் செய்கின்ற எங்கள் தேவனே, பிள்ளைகளோடு உமை துதிக்கின்றோம், குடும்பங்களாக துதிக்கின்றோம், திருச்சபைகளாக இணைந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று துதிக்கின்றோம். சொல்வோம், பரிசுத்தாரே படைத்தவாரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தர் அளிக்கின்றார் அவர். பரிசுத்தாரே, கண்களை மூடு, உள்ளத்தின் ஆயத்தில் இருந்தவரை தேடி போற்றுவோமே. ஆராதனை ஆராதனை. 10,000 சிறந்தவராம் எங்கள் விடிவெள்ளே நட்சத்திரம் அவர். எப்போதும் ஓயாமல் துதிக்கின்ற கூட்டங்கள் மத்தியில் வாசம் செய்கின்றவர் உன்னையும் என்னையும் அழைக்கின்றார். நன்றியுள்ள உள்ளத்தோடு சொல்வோம், நன்றி 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 என்று ஒரு பிரசனத்தை உணர்ந்து மனதார போற்றுவோமே. பிரசனத்தை உணர்கின்றோம், கிருபையை உணர்கின்றோம் சுவாமி. இவ்வளவு நேரமாக எங்கள் துதியின் மத்தியில் வாசம் செய்த தெய்வமே, தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தேசத்துக்காக எசேக்கியேல் 22:30 சொல்கின்றது, திறப்பிலே நிற்க யாரும் இல்லையே, நான் தேடுகின்றேனே யார் யார் என்று. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கின்றவன் யார் என்று கேட்கின்றார். ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் பெற்றுக் கொள்கின்ற நேரம். ஜெபிப்போமே. தேசத்துக்காக நீங்கள் முழங்காலை படிட்டு ஜெபிக்கும் போது உங்களுக்கு நான் பதிலை தருவேன் என்று தேசத்தை சேமத்தை தருகின்றவராக இருக்கின்றாரே. தேசத்தில் இருக்கின்ற ஊழியர்களுக்காக திருச்சபைகளுக்காக ஜெபிக்க அழைக்கின்றேன். இன்றைக்கு பார்க்கும் போது திருச்சபையில் பலவிதமான கோளாறுகள், பலவிதமான அரசியல், நம்முடைய தலைவர்களாக அரசியல் போகாத, அங்கே போனால் பணம் செலவாகும். ஆலயத்துக்குள்ளாக இலவசமாக மக்கள் வருகின்றார்கள். இவர்களை வைத்து நான் தலைவன் என்று குரூப்பிசமாக செய்து கொண்டு திருச்சபைகளை கெடுக்கின்ற கூட்டங்களாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். இதை பார்க்கின்ற வாலிபர்கள் எது எது கிடைக்குமோ என்று போனால் அங்கேயோ கலவரங்களும் சண்டையும் இருக்கின்றது. எதற்கு நான் போக வேண்டும், அவர்களை போல நான் சண்டையிட போட வேண்டுமா என்று வாலிப பிள்ளைகள் இருக்கின்ற நேரங்களே, வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக சம்பாதித்த சபைகளை பாழாக்குகின்ற ஓநாயகங்களை சந்திக்க சுவாமி நீர் இறங்க. எங்கள் திருச்சபைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் வேலூர் பேராயத்தை ஜெபிக்கின்றோம். இருக்கின்ற அனைத்தையும் நீ செய்து முடிக்கின்றவராக, சகலத்தையும் செய்து ஆண்டவரே சமாதானத்தை தாரோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபைகள், வேலூர் பேராயம் இருக்கின்ற ஒவ்வொரு குருமண்டலுக்காக ஆயர்கள், உபதேசிமானர்கள், சபமணியர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு செக்ரட்டரி, ட்ரெஷரர்மார்கள், நாட்டாமிகள் திருச்சபைகளை இணைந்து மணவாட்டின் திருச்சபைகளாக முதல் மணவாளன் வரப்போகின்றார் என்று அவருக்காக காத்திருக்கின்ற திருச்சபைகளாக ஜெபிக்க, ஊழியத்தை இணைந்து சேர்ந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று கட்டுகின்றவர்களாக கட்ட திருச்சபைகளுக்காக ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பட்டணத்திலும் பார்க்கும் போது நம்முடைய திருச்சபைகள் ஸ்டேஜாக கட்டுகின்றோம். எங்களுடைய திருச்சபை இவ்வளவு பெரிது, இவ்வளவு உயரமாக இருக்கின்றது, இவ்வளவு அகலமாக இருக்கின்றது. எங்கள் திருச்சபைக்குள்ளாக இதை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், அதை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பணத்தை எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கின்றது சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம்.
ஆனால் நினைத்து பார்க்கும்போது திருச்சபைக்குள்ளாக வரும் தலைமுறை இல்லை, வருங்காலத்தின் தலைமுறைகள் வாலிப பிள்ளைகள் இல்லை. இன்றைக்கு திருச்சபையில ஏதோ பதவிக்காக முதியோர்களும் பதவிக்காக தாய்மார்களும் நடந்து கொண்டிருக்கின்ற நேரங்களாக திருச்சபையில் இருக்கின்றது. புதிய தலைமுறை நியூ ஜெனரேஷன் வராமல் போகின்ற நேரங்களே ஆண்டவரே, வாலிபனே சிருஷ்டிக்கிற நிலை என்று நம்முடைய பிள்ளைகளை மறைக்கின்றவர்களாக, பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்குள்ளாக துதியின் சத்தத்தை உயர்த்துகின்றவர்களாக, சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ போல வருங்காலத்தில் வருகின்ற துன்பங்களை உபத்திரங்களை எதிர்த்து நின்று தைரியமாக தானியேல் போல சிங்கத்தின் வாய்களை கட்டுகின்ற ஜப வீரர்களாக நம்முடைய வாலிபர்களுக்காக, இல்லை என்றால் வரும் தலைமுறை வரும் திருச்சபை யார் நடத்துவார்? எங்கள் பிள்ளைகளை எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது என்று எங்கள் பிள்ளைகள் எழுந்து நிற்க ஜெபி கண்குளராக நம் திருச்சபைகளே புதிதான மாற்றத்தை வரும் காலத்தில் காணப்போகின்றோம். இதுதான் உண்மை சத்தியம். திருச்சபைகளுக்காக இன்னும் இன்னும் நம்முடைய குடும்பம் ஜெபிக்க மனதார அளிக்கின்றேன். தொடர்ந்து நம் ஜெபங்களை பதில் தருகின்றவராக இருக்கின்றாரே இரக்கத்தின் ஐஸ்வர்யரே, இவ்வளவு நேரமாக எங்களை ஜெப குறிப்பில் பாகத்தில் வைத்தோம். நிச்சயமாக நம்புகின்றோம் எங்கள் ஜெபங்களுக்கு ஆம் என்றும் அமன் என்றும் பதில் தந்து எங்கள் கண்களாக நாங்கள் பார்க்க கிருபை செய்ய தொடர்ந்து அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபமுள்ள பிதாவே, ஆம். அமர் அழைக்கின்றேன்.